ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பெலியோ டயட்டில் யூஸ் பண்ணுற காலிஃப்ளவர் ரைஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ரைஸை 2-3 விதத்தில் செய்யலாம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ரைஸ் செய்கிறது கொஞ்சம் சிம்பிளான விஷயந்தான். தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். இது ஒரு 3 விதமாக நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் ரைஸை செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நல்லா உப்பு தண்ணியில் போட்டு அலசி வச்சுக்கணும். அப்புறம் கேரட் துருவி ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்து கேரட் துருவியிருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நல்லா ரைஸ் மாதிரியே கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி வரும். குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு 3 பீஸ் எடுத்து மைக்ரோவேவில் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். 1 மினிட் குக் பண்ணேன். இப்போ லைட்டாக கில்லுனா வர அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. பட் இது துருவுறப்ப கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் இருந்தனால துருவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி. பொங்கல் இல்லாட்டி தயிர் சாதம் அந்த மாதிரி செய்கிறப்ப இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடுத்தது ஃபுட் ப்ராசஸர். ஃபுட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார் மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு பிளேட் இருக்கும். அதில் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். என்னோடது மிக்சிலேயே அட்டாச்சாக இருக்குது. இப்போ இந்த ஜாரில் நான் போட்டு கவர் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரே ஒரு செகண்டு டக்குன்னு போட்டு நிறுத்திட்டேன். ஒரு தடவை போட்டு நிறுத்தினாவே ஈவனாக அது நல்லா துருவின மாதிரி வந்துடும். அந்த டெக்ஸ்டரே பார்க்குறப்ப நம்ம கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த காலிஃப்ளவரை யூஸ் பண்ணுறப்ப நம்ம எல்லா ரைஸுக்குமே நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது அப்படியே துருவினது, இது வேக வச்சு துருவினது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ தயிர் சாதம், பொங்கல் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுட் ப்ராசஸரில் துருவினது. இது தொடுறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் சமைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா வரும். ஸோ ஃபுட் ப்ராசஸர் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரைஸை யூஸ் பண்ணி பேலியோவில் நம்ம எல்லா விதமான ரைஸ் ஐட்டமும் செய்யலாம். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ப்ளீஸ். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.